ஹைஸ் நான் ஜெசோனா. இப்போ ரீசெண்டா ஒரு படத்த பத்தி ட்ரெண்டா மக்கள் மத்தியில வைரல் ஆயிட்டு வருது. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதகஜ ராஜா. அது யார் நடிச்சாங்க? நம்ம விஷால் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க. இந்த மதகஜ ராஜா படம் கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்தோட பட்ஜெட் இத கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிருவீங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து 5 டேஸ் தான் ஆகுது. எவ்ளோ வசூல் அடிச்சிருக்கு? இதையும் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஷாக் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு வசூல், நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம, விஷால் அவங்க ஒரு ஸ்டேஜ்ல இந்த மதகஜ ராஜாவ பத்தி பேசியிருக்கிறாங்க. அதுல சந்தானத்த பெருமைப்படுத்தி பேசுனாங்க. அப்படி சந்தானத்த பத்தி என்னதான் பேசியிருந்தாங்க? இன்னும் ஒரு சில கேரக்டர பத்தியும் அந்த ஸ்டேஜ்ல மக்கள்ட்ட சொல்லணும்னு நெனச்சு சொன்னாங்க. அப்படி அவங்க என்னதான் பேசியிருக்கிறாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த மதகஜ ராஜா படம் எவ்ளோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15,00,00,000ல இந்த படத்த எடுத்திருக்கிறாங்க. அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி இது 15,00,00,000 செலவுல இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்குது. எப்ப தொடங்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012ல இந்த படத்த எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2013ல ரிலீஸ் பண்ணலாம்னு நெனச்சாங்க. ஆனா பண்ணல. சரி, ஓகே. இப்போ 15,00,00,000 மதிப்புல இந்த படத்த எடுத்திருக்காங்கல்ல. இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆச்சுல்ல. எவ்ளோ வசூல் அடிச்சிருக்குது? கிட்டத்தட்ட 5 நாள் தான் ஆவுது. எவ்ளோ அமௌண்ட் வசூல் அடிச்சிருக்குது? இத கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஷாக் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு தான் வசூல் அடிச்சிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 28,00,00,000 வசூல் அடிச்சிருக்குது. அதுக்கு மேல தான் அடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அ இன்னும் இந்த மதகஜ ராஜா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அப்படின்னு பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் இந்த படத்த நெறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் அதிக வசூல் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது நம்ம விஷால் அவங்க ஒரு ஸ்டேஜ்ல சந்தானத்த பத்தி விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல. அத நம்ம பார்ப்போம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த படம் யார் எடுத்தாங்க? இதுல யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க? அத பார்ப்போம். இந்த படத்த சுந்தர் சி தான் இயக்கியிருக்கிறாங்க. இந்த படத்துல கண்டிப்பா படம் இருந்தாலே பாட்டு இருக்கணும். அந்த பாட்டு மூலமா தான் இந்த படங்கள் இன்னும் அழகா இருக்கும். நல்லா ஃபேமஸ் ஆவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அப்படி பாடப்பட்ட இசையமைப்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே புடிச்ச விஜய் ஆண்டனி அவங்க தான் இந்த படத்துல பாடியிருந்தாங்க. அவருடைய பாட்டு வேற லெவல் ஹிட் குடுத்திருந்து சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல மெயின் கேரக்டர் விஷால். அவர் தான் நடிகரா இருந்தாங்க. அடுத்தது வரலட்சுமியும், அஞ்சலியும் நடிச்சிருந்தாங்க. அடுத்தது முக்கியமா எல்லா படங்களுக்கும் தேவைப்படுறது காமெடி ஆக்டர். அந்த டைம்ல சந்தானம் அவங்க தான் ஃபேமஸ்ல இருந்தாங்க. அதனால அந்த படத்துலயும் சந்தானம் அவங்க தான் நடிச்சிருந்தாங்க காமெடி ஆக்டராட்டு. இவங்க எல்லாருமே தான் சேர்ந்து டீம் ஒர்க்கா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 2012ல எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. 2013ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வெயிட் பண்ணி இருந்தாங்க. பட் என்ன அங்க ஒரு ப்ராப்ளம்னால இந்த படத்தோட பட்ஜெட் அதிகமா இருந்ததுனால, கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வர ஆரம்பிச்சதுனால இந்த படம் அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணல. கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு பிளான் போட்டு எப்பயாவது ரிலீஸ் பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்போ தான் இந்த படத்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்ப பெற்றிருக்குது. இப்போ அடுத்ததாட்டு இந்த நம்ம விஷால் அவங்க ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாங்கல்ல, யாரெல்லாம் இப்ப நெறைய பேத்த பத்தி பேசியிருந்தாங்க. அதுல ஒரு சில முக்கியமான கேரக்டர பத்தி பேசியிருந்தாங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் அவங்கள பத்தி பேசியிருந்தாங்க. அதாவது சந்தானம் ஒரு குட் ஃப்ரெண்டு.
ஒரு நல்ல ஆக்டரும் கூட. அவரு இல்லன்னா, எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்தி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம சுந்தர் சி சார் அவர்களும், சந்தானமும் சேர்ந்தாச்சுன்னா, காமெடிக்கே பஞ்சம் இருக்காது. அவங்க 2 பேத்துக்குமே ஒரு பேப்பர்ல ஸ்கிரிப்டாவே எழுத வேண்டாம். அவங்க டைரக்ட்டா போடுறதே வந்து பேசுறதிலேயே வந்து பஞ்ச் டைக்ல பஞ்ச் டயலாக் வந்து அதிகமா வரும் அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க. ஆனா, முன்னாடி உள்ள சந்தானம் வந்து காமெடி ஆக்டர் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபுல்லா நடிக்கிறாங்க. அதாவது நடிகராட்டம் நடிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து நடிச்ச காமெடிக்கு இப்போ மக்கள் மத்தியில வந்து நல்ல வரவேற்பு பெற்றது. சந்தானம் மட்டும் இல்லன்னா, இந்த படம் வந்து ரொம்ப காமெடி அதிகமா இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மக்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமெடி சூப்பரா இருக்கு. சந்தானம் அவங்க வந்து நல்லா காமெடி பண்றாங்க அப்படின்னு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பெருமைப்படுத்தி பேசியிருந்தாங்க. அடுத்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் கேரக்டர் வந்து சூப்பரா இருந்து, காமெடியன் சூப்பரா இருந்துச்சு அதுல. மாமியார் வந்து ஒவ்வொன்னும் பிளான் பண்றதும், அப்புறம் பாம்பு அந்த சீன்ல வந்ததும், அதனால ரொம்ப விஷயங்கள் வந்து அழகா இருந்துச்சு. அந்த டைம்ல மாமியாரும் அந்த ஷோக்கு வந்திருந்தாங்க. அவங்களும் சிரிச்சு எடுத்து பேசிட்டு அந்தால போயிருந்தாங்க. அதுக்கு பிறகு விஷால் அவங்க கிட்ட விஜய் ஆண்டனி பக்கத்துல இருக்காங்க. சுந்தர் சி பக்கத்துலயும் இருக்கிறாங்க. இவங்ககிட்டயும் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த படத்தோட பாட்டு வந்து ஹிட் குடுத்திருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது எதனால இந்த விழா வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட மக்களா விஷால் அவங்க வந்து எல்லாமே பார்த்துருக்காங்க. இந்த படத்த நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அப்புறம் நல்ல கைத்தட்டுகள், நல்ல பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. மக்கள் மத்தியில வந்து படம் ஒரு சூப்பர் படம் அப்படின்னு வந்து ஒரு அ பதில் சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர் படம். செம்மையா இருக்குது. அதாவது எவ்வளவுதான் மன அழுத்தமா இருந்தாலும் இந்த படத்த பார்த்தாலே காமெடியா ஒரு மைண்ட் டிப்ரஷன் வந்து போயிரும் அப்படின்னு வந்து நெறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு விழால வந்து பெருமைப்படுத்தி பேசுறாங்க. அதுல அஞ்சலி வந்திருந்தாங்க. அவங்களும் பேசியிருந்தாங்க. அடுத்தது வந்து ம் ஒரு ஸ்க்ரீன்ல வந்து 3 பாம்பு மாதிரி வச்சு காட்டுறாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஷால், சுந்தர் சி, விஜய் ஆண்டனி. இவங்க 3 பேரும் சேர்ந்தாலுமே மாஸ் ஆயிரும் எந்த படமா இருந்தாலும் அப்படின்னு வந்து ஒரு போஸ்ட் மூலமா என்ன பண்றாங்கன்னா, டிடி அவங்க வந்து போட்டு காட்டுறாங்க. உடனே ஃபன் பண்றாங்க. அதாவது டிராகன் மாரி ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆ இத பார்க்கும்போது டிராகன் மாரி இல்ல, பாம்பு மாரி இருக்குது. நீங்க இப்ப என்ன சொல்ல வாரீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி அவங்களே பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த படத்துல வந்து சந்தானம் இல்லன்னா செம்மையா இருக்காது இந்த படம். ஒரு குட் ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னோட கருத்துப்படி இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஆக்ஷன பத்தி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்ல. எல்லாருமே ஏர்ல தான் பறந்துட்டு வந்தாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி ஏர்ல தான் பறந்தாங்க. அது வேற லெவல்ல ஆக்ஷன் செமையா பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஃபைட்டிங் பண்றதுக்கு ஒரு தில் வேணும். அந்த அளவுக்கு மாஸா இருந்துச்சு. அடுத்தது வந்து காமெடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற லெவல் காமெடி. 100க்கு 100 தான் குடுக்கணும். சூப்பரா இருந்துச்சு. காமெடி சீன்ஸ் பொறுத்தவரைக்கும். காமெடில சந்தானம் மட்டும் இல்லன்னா, அந்த படமே நல்லா இருந்திருக்காது. மெயினா சந்தானம் அவங்க இருந்ததுனால தான் அந்த படம் வந்து சூப்பரா இருந்துச்சு. இப்ப அடுத்தது நடிகை, ஹீரோயின் கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோயின் கேரக்டரும் சூப்பரா இருந்துச்சு. அதாவது அஞ்சலியும், வரலட்சுமிக்கும் காஸ்டியூம்ஸ்லாம் குடுத்துருந்தாங்க. ஆ ஒருத்தங்க தாவணி, ஒருத்தங்க வந்து கிளாமர் அந்த மாதிரி வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல்லா அஞ்சலி அந்த படத்துல வந்து தாவணி அந்த மாரி தான் போட்டிருப்பாங்க. தாவணி தான் போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பாட்டு சீன்ஸ்ல வந்து அவங்களும் மாடலிங் ட்ரெஸ்ல வந்து இறங்கிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்து, அவங்களுடைய லவ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதாவது லவ் பண்ணாங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்னால விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் கான்டாக்ட் பண்ண முடியல. அப்புறம் தேடி புடிச்சு பார்த்துட்டாங்க. அப்புறம் வரலட்சுமி வராங்க. 2 பொண்ணுங்களும் லவ் பண்றது மாரி. அந்த மாதிரி கிரியேட்டிவா சூப்பரா இருந்துச்சு. நடிகருக்கும் முன்னாடி சொல்லவே வேண்டாம். 6 காற்றுனாலே நம்ம விஷால் அவங்க தான். நடிகருக்கும் பஞ்சமே இல்ல. இந்த படம் வந்து செம்மையா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்த வந்து பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இந்த படத்தோட கருத்து இவ்வளந்தான். இது என்னோட கருத்து. இது என்னோட ஓன் கருத்து.
இந்த படத்த பத்தி நீங்க ஏதாவது நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.